சிவவாக்கியம் 2 நாள் விடுபட்டது, வேலையாக இருந்தேன். அப்பப்போ வந்து சொல்கிறது தான் சொன்னேன். கட்டாயம் இல்லை, இருக்கும்போது நான் சொல்லிடலாம். பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் தேதைகள், பூசையுள்ள தண்ணிலே பூசை கொண்டது எவ்விடம். ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ என்னதென்று என்ன. நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்லாம், ராகுகால பூஜை, யமகண்டத்துக்கு ஒரு பூஜை, முக்கால பூஜை, 6 வேளை பூஜை. நம்ம பூஜைன்னு சொல்கிறோம், வேறு மதங்களில் வேறு பேர் அதுக்கு. ஏதோ கடவுளை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அப்படியே சல்யூட் வச்சா சரியாயிடும்ன்ற மாதிரி டைம் டேபிள் போட்டுலாம் சாமி கூப்பிட்றதெல்லாம் உண்டு. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் டைம் டேபிள்லாம் போட்டு பண்ணுறீங்களே அப்படின்ட்டு வருங்காலங்களில் கூட என்ன ஆகும் தெரியல. ஆனால் நம்ம பூஜை அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் போட்டு ஒரு வழிபாட்டு முறையெல்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி பூசைன்னு சொல்கிறீங்களே, பூசை செய்கிற பேதைகள், பூசை உள்ள தண்ணியிலே பூசை கொண்டது அப்படின்ட்டான். எங்கே அது இருக்குது, எப்படி அது இருக்குது? ஆதி பூசை கொள்ளுமோ கொண்டதோ அனாதி பூசை கொள்ளுமோ கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ, எதுதான் பூசையை கொண்டது? எதுக்கு பூசை பண்ணுறீங்க, எது அது நடக்குது, எதை அதை ரிசீவ் பண்ணிக்கிச்சு, இது இன்னாதுன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் கேள்வி இல்லாமையே செஞ்சுன்னுக்கிறோம். நிறைய செயல்களை யானே கேட்குறதில்ல செய்கிறோம். ஏதோ சடங்கு செஞ்சால் நல்லது செய்கிறோம், அதை செஞ்சால் எத்தத்தின்னா பித்தத்தீரோன்ற மாதிரி ஏதோ பண்ணின்னுக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் செயல்கள் சரியானது தானா, நியாயமானது தானா, அந்த செயல்களில் உண்மையிலேயே நீங்கள் வெற்றி பெறுறீங்களா, வெற்றிக்கும் அந்த செயலுக்கும் தொடர்பு உண்டா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்க சொல்கிறார். இருக்கும் 4 வேதமும் எழுத்தை அற ஓதினும் பெருக்க நீர் பூசினும் பிதற்றினும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்திருந்து உண்மை கூற வல்லீரில் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே. இருக்கும் 4 வேதமும் இல்லை, இருக்கு 4 வேதமும். நீங்கள் எது வேணா இருக்கட்டும், வேதங்கள்லாம் படிக்கிறதெல்லாம் இப்போ ஆண்மையிலலாம் வேதத்தை வச்சு பண்ணுறது, ஒவ்வொரு மதமும் எதனால் ஏமாத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கடவுளுக்கு எதிரின்னு ஒன்று இல்லை, கடவுளுக்கு எதிராக ஒருத்தனும் இல்லை. இன்றைக்கி மெசேஜ் கூட நான் தான் போட்டு வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் கடவுளுக்கு எதிரின்னு ஒன்றும் கிடையாது, கடவுளுக்கு நிகராக ஒன்று கிடையவே கிடையாது. கடவுளுக்கு நிகரற்றது, அதில் நிகராக எதிரின்னு சொல்கிறது இன்னும் பெரிய அபத்தம். அது ஒவ்வொரு மதமும் ஒரு மாதிரி சொல்லுங்குது. சாத்தான், சைத்தான். இந்து மதத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி கடவுளுக்கு நிகராக கிடையாது. தெய்வம் வேறு, கடவுள் வேறு. நிறைய பேருக்கு புரியவே இல்லை. நான் அண்மையில் நிறைய பேச்சாளர்கள்லாம் கேட்டுனுக்கிறேன், அடடா இவங்க இங்கே தான் மிஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் புரியுமான்னு தெரியல, உங்களுக்கும் புரியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் புதுசாக கேட்குறீங்கன்னா, தெய்வம் வேறு, கடவுள் வேறு. இருக்க 4 வேதமும் எழுத்தை அறவே ஓதினும், அப்படி ஒரு எழுத்து கூட விடாமல் ரொம்ப அழகாக சொல்லிட்டோம். பெருக்க நீர் பூசினும், நல்லா பட்டைய பெருசா பிதற்றினும், என்னவோ சொன்னீங்க, சிவசிவா நம சிவாய. இல்லை மதங்கள்லாம் மதங்கள்லாம் வேறெல்லாம் சொல்லிருக்கோம். அப்படி சொன்னாலுமே கூட உருக்கி நெஞ்சை உட்கலந்து இங்கு உண்மை கூறவில்லை. உண்மையிலேயே உண்மை கூறவில்லை வர நீங்கள் சுருக்கமற்ற உண்மையாக மனதார சொல்லணும்னா அப்படின்னா எந்த மதமோ எந்த வார்த்தையோ எந்த விஷயமோ இல்லை. உருக்கமாக இறைவன் ஒன்று இருக்குது, படைத்தது ஒன்று இருக்குது, படைத்த ஒன்று எல்லாத்தை விட பிரம்மாண்டமானது. அதுக்கு எதிர் கிடையாது, அதுக்கு சாத்தான் கிடையாது, அதை எதிர்க்கவே முடியாது. அது நன்மை செய்யவே மட்டுமே வந்தது. நான் தான் எனக்கு தீங்கு செஞ்சுக்க முடியுன்ற அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சுருக்கமற்ற ஜோதி, வெட்டவெளி சுருங்காது, சுருக்கமற்ற ஜோதி தொடர்ந்து கூடலாம். எப்போதுமே நம்ம விருப்பமாக எப்போனா பார்த்துக்கலாம். நான் அப்படி தான் இருக்கிறேன். திமிருக்காகலாம் நான் இதை சொல்ல, உண்மையாக அதுதான். நன்றி. சராசரி மனுஷெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதெல்லாம் இல்லை, புரிஞ்சிக்க முடிஞ்சதுனால தான் நீங்கள் வந்துக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுன்னுக்கிறீங்க. 1,42,000 பேர் புரிஞ்சுன்னுக்கிறாங்க. சந்தோஷம் தானே. வாழ்க்கையில் நானுமே நிறைய முன்னேறி இருக்கிறேன். ஒரு ஐசிஎஃப் எம்ப்ளாயாக இருந்து நான் இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிறேன்னா கடவுள் கொடுத்த வரம் தான். ஸோ புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இருக்கிறாங்க. பார்த்ததுக்கு நன்றி. பாருங்கள், மேலும் பாருங்கள், பகிருங்க. எல்லாருக்கும் பகிர சொல்கிறேன் நான், பகிருங்க. ஏன் அப்படின்னா இதில் சுதந்திரமாலாம் பேசல, இஷ்டத்துக்கெல்லாம் வார்த்தைங்கள்லாம் போடல. அதனால் நீங்கள் பகிருங்க, பங்காளியாகவும் அவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.